மனிதன் இறந்த பிறகு அவன் உடலில் ஒரு வாயு மட்டும் 3 நாட்கள் இருந்து 3வது நாளுக்கு பிறகு உடம்பை விட்டு வெளியேறும். அந்த வாயுவின் பெயரானது தனஞ்செயன். இந்த தனஞ்செயன் என்கிற வாயு மட்டும் மரணத்திற்கு பிறகு 3 நாட்கள் உடலில் இருப்பது எதற்காக பார்ப்போம். இந்த தனஞ்செயனானது இடகலை, பிங்கலை, சிகுவை, அத்தி, அலம்புடை, புருடன், காந்தாரி, சங்கினி, குரு ஆகிய 9 நாடிகளிலும் பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகன், தேவதத்தன் என்கிற 9 பிராணன்களுடன் கூடியிருக்கும். அப்படி கூடியிருக்கும் வரைதான் உயிர் இருக்கும். இது பிரிந்து செயல்படும் இடத்தை நார்சந்தி என்பார்கள். பைரவன், முக்கியன், அந்தர்யாமி, பிரபஞ்சனன் என்ற இந்த நார்சந்திகளில் அந்தர்யாமி பிராணவாயுவை உடலின் உள்ளேயும் இரத்தத்தின் உள்ளேயும் உருவாக்கி கொண்டே இருப்பதால் தான் இந்த தனஞ்செயன் வாயுவானது உடலில் தங்கிவிடுகிறது. இதை பயன்படுத்தி சித்தர்கள் இறந்ததாக கருதப்படும் உடலில் பிராணவாயுவை அதிகரிக்க செய்து உயிர் பெற்று எழ வைத்து விடுவார்கள். இதனால் தான் இறந்தவர்களை புதைக்க சொல்கிறார்கள். சாதாரணமான மனிதர்களுக்கு புதைத்த உடலில் இருந்து எந்தவித துன்பமும் இல்லாமல் தனஞ்செயன் வெளியேறிவிடும். ஆனால் எரியூட்டப்படும் உடலில் இருந்து தனஞ்செயன் வேதனையுடனும் வலியுடனும் டப் என்ற சத்தத்துடன் மண்டையை உடைத்துக் கொண்டு வெளியேறும். மேலும் ஞானிகளின் சமாதி நிலையை மரணம் என்று எண்ணி அவர்கள் தேகத்தை எரித்து விடக்கூடும் என்று கருதியே வள்ளலார் எரியூட்டுவதை கடுமையாக எதிர்த்தார். மேலும் எரிப்பது என்பது கொலைக்கு சமம் என்கிறார் வள்ளலார். வேலூருக்கு அருகே வள்ளிமலை கோவிலில் திருப்பணி வேலைகள் நடந்து கொண்டிருந்த போது உடைந்திருந்த படிக்கல்லை எடுத்துவிட்டு புது படிக்கல் போடுவதற்காக உடைந்த படிக்கல்லை நகர்த்திய போது உள்ளே சித்தர் ஒருவரின் அமர்ந்த திருக்கோலத்தை தான் கண்டதாக திரு முருக கிருபானந்த வாரியார் சொல்லியிருக்கிறார். யோகிய தேகத்தை மண் கூட தீண்டாது. கேசரி, லம்பியா யோகத்தில் அப்படி அமர்ந்திருப்பவர்களை விபரம் தெரிந்தவர்கள் எழுப்பிவிட முடியும். அந்த இடத்தில் இது குறித்த விபரம் தெரிந்தவர்கள் யாரும் இல்லையெனில் மீண்டும் புதைத்து விடுவார்கள். அப்படி லம்பியா யோகத்தில் அமர்ந்திருப்பவர்கள் இறந்தவர்கள் போலத்தான் காணப்படுவார்கள். அவர்கள் உடல் எத்தனை யுகங்களானாலும் பூச்சிகள் மற்றும் இயற்கை சீற்றங்களால் அன்றி வேறெதாலும் அழியாமல் அப்படியே இருக்கும். அவர்கள் வாயை பக்குவமாக திறந்து உள்ளே உள்நாக்கு பகுதியை அடைத்திருக்கும். நாக்கை மெதுவாக எடுத்துவிட்டு மெதுவாக கை கால்களை நீட்டி படுக்க வைத்து மிகவும் மெதுவாக கை கால்களை தேய்த்து இரத்த ஓட்டம் வர செய்தோமானால் அவர்களுக்கு மூச்சு வந்துவிடும். ஆனால் கண்களை திறந்து நம்மீது கோபித்துக் கொள்ளவும் கூடும். பிராணனை கட்டுப்படுத்த வல்லவர்களுக்கு இந்த தனஞ்செயன் வாயுவை மற்ற 9 பிராணன்களில் இருந்து பிரியாமல் இருக்க வைத்து நீண்ட நாள் தன் ஆயுளை நீட்டித்துக் கொள்ள முடியும். பல 1000 ஆண்டுகள் வாழ்வது சாத்தியமா என்று கேட்டால் திருமூலர் சாத்தியமே என்கிறார். பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த யோகிய பிராணாயாம பயிற்சியின் வல்லமையால் இந்த தனஞ்செயன் என்கிற 10வது பிராணனை மற்ற பிராணன்களில் இருந்து பிரியாமல் செய்து உடலையும் உயிரையும் காத்து கொண்டனர். திருமூலர் 4500 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்ததாக சொல்வார்கள். அகத்தியரோ பல யுகங்களாக வாழ்வதாக சொல்வதுண்டு. அகத்தியர் ஒருவர் அல்ல, பல பேர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றும் வாதிடுவோர் உண்டு. இந்த தனஞ்செயன் வாயுவானது உயிர் போனாலும் உடலை விட்டு போகாமல் 3 நாட்கள் வரை தங்கியிருந்து பின் உடலை வீங்க செய்து கபாலம் வழியாக வெளியேறும் என்பது சித்தர்கள் கூற்று. இவ்வாயுவானது உடலை விட்டு வெளியேறிவிட்டால் உடலானது உடனே வீங்கி வெடித்துவிடும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.